ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு சிம்பிள் ஜாவா அப்ளிகேஷனை அஜூர் பைப்லைன் யூஸ் பண்ணி ஏகேஎஸ்ல எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ப்ரீ ரெக்வசைட்ஸ் சோர்ஸ் கோட், நம்ம கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன், தட் இஸ் அப்ளிகேஷன், தென் அஜூர் டெவாப்ஸ் அக்சஸ், தென் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேஷன் அண்ட் கனெக்ட் டு ஏகேஎஸ் வித் அஜூர் சிஎல்ஐ. அதுக்கப்புறம் அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி தேவை. அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரியை ஏகேஎஸ் கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் தான் இது. அதுக்கப்புறம் பைப்லைன் கிரியேஷன், பில்ட் அண்ட் டிப்ளாய். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ண போகிறோம், நம்ம அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோட். நம்ம இருக்கிற சோர்ஸ் கோட் வந்து எடுத்து க்ளோன் பண்ணிக்கலாம். இது கிட்டப், ஓப்பன் கிட்டப் தான். இந்த லிங்க் நான் கொடுத்துட்றேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். கோட் போயிட்டு காப்பி கொடுத்துட்டு அஜூர் ரெப்போஸ், நியூ ரெப்போஸ், இம்போர்ட் ரெப்போசிட்டரி கொடுத்துட்டு அந்த யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்ளிகேஷனுக்கு நேமிங் கன்வென்ஷன் கொடுக்கலாம். சிம்பிள் ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான், அதனால ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்கலாம். ஸ்ப்ரிங் பூட் ஜாவா அப்ளிகேஷன் இம்போர்ட். இப்போ நம்ம கோட் வந்து இம்போர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது இம்போர்ட் ஆகும், நம்ம பேரலாக ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ரீ ரெக்வசைட்ஸ் சோர்ஸ் கோடை இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அஜூர் டெவாப்ஸ் நம்மகிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதுதான் அஜூர் டெவாப்ஸ் போர்ட்டல், இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிளஸ்டர் கிரியேட் பண்ணலாம். குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் சர்ச் பண்ணால் இங்கே குபர்னெட்டிஸ் சர்வீசஸ்னு வரும். குபர்னெட்டிஸ் சர்வீசஸ் கிரியேட் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர். நெக்ஸ்ட் இது சப்ஸ்கிரிப்ஷன். என்னோட அக்கௌண்ட்டில் ஒரே சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது, அதனால சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று தான் காட்டுது. சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும். ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணுறோம், அதனால் புது ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜாவா அப்ளிகேஷன், நம்ம அப்ளிகேஷனோட நேம் கொடுத்தும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம ஐடென்டிட்டிக்காக இந்த ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வந்து டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் டெவார் டெஸ்டிங் கொடுத்துடலாம். கிளஸ்டர் நேம் ஜாவா கிளஸ்டர்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜியன் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண யூசர் வந்து எந்த ரீஜியன் நியராக இருக்காங்களோ அந்த ரீஜியன் செலக்ட் பண்ணுறோம். ரியல் டைமில் நம்ம இப்போ சென்ட்ரல் யூஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ளீட் மேனேஜர் வந்து இது ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் மாதிரி, அதுக்குள்ளே வந்து நம்ம கிரியேட் பண்ணுற கிளஸ்டர்லாம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் சேவ் ஆகும். இது மேண்டேட்ரி கிடையாது. நெக்ஸ்ட் அவைலபிலிட்டி ஜோன்னா நம்ம கிரியேட் பண்ணுற கிளஸ்டர் ரெப்ளிகேட் ஆகும். ரியல் டைமில் வந்து ஒரு ஜோன் ப்ராப்ளம் இன்னொரு ஜோனில் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஹை அவைலபிலிட்டிக்காக இந்த ஜோன் 1 ஜோன் 2 கொடுத்துருக்காங்க. ரியல் டைமில் இந்த ஜோன் 1 ஜோன் 2 ரெப்ளிகேட் வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணி செக்இன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏகேஎஸ் ப்ரைஸிங் டியர் வந்து ஃப்ரீ, ஸ்டாண்டர்ட், ப்ரீமியம் இருக்குது. பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் வி ஹவ் டு சூஸ் திஸ் ஒன். நம்ம இப்போ அப்ளிகேஷனுக்கு தேவையானது வந்து நம்ம டெஸ்ட் தான் பண்ண போகிறோம், அதனால் ஃப்ரீயாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குபர்னெட்டிஸ் வேர்ஷன் வந்து டிஃபால்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வேர்ஷன் சப்போஸ் யூஸ் பண்ணணும்னா ப்ரீவியஸ் வேர்ஷனும் குபர்னெட்டிஸ் சப்போர்ட்டட் வேர்ஷன், இதெல்லாம் ப்ரீவியஸ் வேர்ஷன்ஸ். இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ டிஃபால்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் அப்டேட், இது குபர்னெட்டிஸ் மேனேஜ்டு கிளஸ்டர்ன்றதுனால அவங்களே பேட்ச் வந்து அப்டேட் பண்ணிப்பாங்க. மைனர் வெர்ஷன் பேட்ச் மட்டும் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. எப்போ வீக்லியா சண்டேவா ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட் நம்ம கொடுத்துடலாம். வீக் ஆன் சண்டேன்னு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நோட் செக்யூரிட்டி வந்து செக்யூரிட்டி டைப் கேட்குறாங்க. நன், மேனேஜ், செக்யூரிட்டி பேட்ச், இதெல்லாம் நம்ம மேனுவலாக போட்டுன்ற மாதிரி இருக்கும். நோட் மேனேஜ்னா அவங்க இமேஜ் வச்சு அவங்க அப்டேட் பண்ணிப்பாங்க அஷூர் சைட்லேருந்து, அதனால நம்ம இதை நோட் இமேஜை வச்சுக்கலாம். தென் ஆத்தரைசேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன், இது வந்து குபர்னெட்டிஸ் ஆர்பேக் வச்சு அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த பாலிசி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். லோக்கல் அக்கௌண்ட்ஸ் வித் குபர்னெட்டிஸ் ஆர்பேக். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே தான் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் செலக்ட் பண்ணுவோம். நோட் பூல், ஏஜென்ட் பூல்லாம் செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து ஏஜென்ட் பூல் செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ஏஜென்ட் பூலோட ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே காட்டியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணால் இதை கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு என்னோட ஏஜென்ட் பூல் நேம் இங்கே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா டிஃபால்ட்டாக கூட விட்டுடலாம்.
நெக்ஸ்ட்டு இது வந்து சிஸ்டம் அசைன்டு நோட் தான், அதனால சிஸ்டம் தான் இது பண்ண போகிறாங்க. நம்ம வந்து உபுண்டு லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஜோன் 1213. நோட் சைஸ், இந்த நோடு வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்மளோட எத்தனை சிபியூஸ் அண்ட் ரேம் இதில் தான் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணால் சூஸ் சைஸ் கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயாக டெஸ்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நம்மளோட மினிமம் ஸ்பெசிஃபிகேஷனே போதும். A2 V2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பேண்ட் கொடுத்துட்டு A2 V2 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்தோம்னா ஸ்கேலிங் மெத்தட் வந்து ஆட்டோ ஸ்கேல் வச்சிடலாம். அப்ளிகேஷன் ஆட்டோ ஸ்கேல் ஆகும். குபர்னெட்டிஸ் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் ஆட்டோ ஸ்கேல், அதனால தான் ரெக்கமெண்டட் ஆட்டோ ஸ்கேலிங். தென் மினிமம் நோட் கவுண்ட். குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர் தெரிஞ்சிருந்தா அந்த நோட் கவுண்டோட பற்றி தெரியும். இது வந்து மினிமம் நோட் கவுண்ட், மேக்ஸிமம் நோட் கவுண்ட் வந்து 5 வரைக்கும் தான் போக முடியும். தென் அப்டேட் கொடுத்தோம்னா நம்ம செலக்ட் பண்ண ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா நோட் சைஸ் வந்து A2 V2 செலக்ட் பண்ணோம், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்கிரிப்ஷன் வந்து டிஃபால்ட்டில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நெட்வொர்க்கிங், நமக்கு இப்போ எதுவும் தேவையில்லை. நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன் அசூர் CNI இருக்கட்டும், அசூர் CNI ஓவர்லி. நெக்ஸ்ட் நெட்வொர்க் பாலிசி, அலோவ் ஆல் இங்கிரஸ் அண்ட் egress traffic to the pods. தென் லோட் பேலன்சர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீ டேர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட். ரிவ்யூ அண்ட் கிரியேட்டில் அது வேலிடேட் பண்ணோம், நம்ம செலக்ட் பண்ண ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ண ரீஜியன்ஸில் அவைலபிள் இருக்கா, அத்தனை சிபியூஸ் ரேம்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்ணோம். வேலிடேட் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட் சொல்லுவோம். இப்போ அதை செக் பண்ணலாம். இப்போ வேலிடேஷன் முடிஞ்சிச்சு. தென் இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் இனிஷியலைசிங் டிப்ளாய்மெண்ட். இப்போ கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த கிளஸ்டர் கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இந்த கிளஸ்டர் பேரலாக கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு கிளஸ்டர் கிரியேஷன் பண்ணியாச்சு. கனெக்ட் டு கேஸ் ஃப்ரம் CLI, அதுவும் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணணும், அதுவும் azure.portal.comல தான் கிரியேட் பண்ணணும். ஹோம் வந்துட்டு கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி, கிரியேட் நியூ சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப் வந்து இப்போ நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணோம்ல அந்த அப்ளிகேஷனோட ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் ரெஜிஸ்ட்ரியோட நேம் கொடுக்குறோம். ரெஜிஸ்ட்ரியோட நேம் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஜாவா அப்ளிகேஷன், இது அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு சொல்லும், இது அவைலபிலிட்டி ஓகே. தென் லொக்கேஷன் வந்து சேம் சென்ட்ரல் யூஎஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். டொமைன் ஸ்பேஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரீயூஸ், அன்செக்யூர், டெனன்ட் இஷ்யூ, ரிசோர்ஸ் குரூப் இஷ்யூ, நோ இஷ்யூ. டொமைன் வந்து டெனன்ட் யூஸ், டெனன்ட்டை பேஸ் பண்ணி டொமைன் கிரியேட் பண்ணிக்கோ. இல்லைன்னா இந்த டொமைன் நேம் தான் இங்கே கொடுக்குறோம். நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இங்கே செலக்ட் ஆகுது இந்த நேம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இது வந்து அஜூர் டாட், இது நம்ம பேஸ்ட் ஆன் டொமைனை பேஸ் பண்ணி இந்த நேமிங் கன்வென்ஷன் கொடுக்கும். ஸோ நம்ம இதுவே நமக்கு எனஃப் தான் இப்போதைக்கு. நம்ம அப்ளிகேஷன் டெஸ்டிங் பண்ணுறதுனால ப்ரைஸிங் பிளான் வந்து நம்ம பேசிக்கே போதும் நமக்கு. தென் நெட்வொர்க்கிங் ரோல் அசைன்மெண்ட்டில் ஆர்பேக், ரெஜிஸ்ட்ரி பர்மிஷன், இது ரெண்டும் இதுவே போதும், ஆர்பேக் பர்மிஷனே போதும் நமக்கு. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங்கில் பப்ளிக் அக்சஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீ யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் எனேபிள் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்தோம்னா இதுவும் டிப்ளாய்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிஷியலைசிங் டிப்ளாய்மெண்ட் ஒன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
டிப்ளாய் முடிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டுமே டிப்ளாய் ஆகிட்டு பாருங்க. சப்மிட்டிங் டிப்ளாய்மெண்ட் இது வந்து நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ண கிளஸ்டர், இது வந்து அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ரெண்டுமே கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியாச்சு, குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் கிரியேஷன் பண்ணியாச்சு. தென் அட்டாச் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வித் ஏகேஎஸ். இதுவும் வந்து ஏகேஎஸ் கிரியேட் ஆன அப்புறம் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் ஆன அப்புறம் நம்ம இதை அட்டாச் பண்ணலாம். நெக்ஸ்ட் பைப்லைன் கிரியேஷன். இப்போ டிப்ளாய்மெண்ட் சக்சீட் ஆயிடுச்சு நம்மளோட குபர்னெட்டிஸ் கிளஸ்டரோடது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கண்டெய்னர் ரெஜிஸ்டரும் இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு இங்கேயும் வரும். நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கனெக்ட் ஏகேஎஸ் ஃப்ரம் அஷூர் CLI. நம்ம ஏகேஎஸ் கிளஸ்டரை அஷூர் CLIயோட கனெக்ட் பண்ணிக்கலாம். லோக்கல்லேருந்து கனெக்ட் பண்ணலாம். எதுக்காகனா நம்ம அட்டாச் பண்ண போகிறோம்ல அதுக்காக. குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் நம்ம கிளஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓவர்வியூவில் கனெக்ட் cluster provisioning state is creating and cannot be connected. ஓகே, கிளஸ்டர் வந்து கிரியேட்டிங் ஸ்டேட்ல இருக்கு, இன்னும் டிப்ளாய்மெண்ட் முடியல. ஆக்சுவலாக நம்ம வெயிட் பண்ணணும், 2 minutes வெயிட் பண்ணுவோம். நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ரிஃப்ரெஷ் பண்ணோம், அப்பயும் இதே இஷ்யூ தான் காட்டுது. ஐ திங்க் இது சம் கிளிட்ச்னு நினைக்கிறேன். நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். டவுன்லோட் ஏகேஎஸ் கிளஸ்டர் கிரெடென்ஷியல்ஸ். சப்ஸ்கிரிப்ஷனும் செட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் செட் பண்ணோம். AZ அக்கௌண்ட் செட் சப்ஸ்கிரிப்ஷன் செட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கிளஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். கிளஸ்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அஷூர் ஆல்ரெடி லாகின் பண்ணிக்கலாம். நம்ம அஷூர் நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். AZ லாகின் கொடுத்தோம்னா select continue. No changes. அதனால் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் ஆகிடுச்சு. லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஏகேஎஸ் கிளஸ்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஏகேஎஸ் கிளஸ்டரில் கனெக்ட்ன்ற ஆப்ஷன் பார்த்தோம்ல, அங்கேருந்து எடுத்து டவுன்லோட் கிரெடென்ஷியல்ஸ் இதை காப்பி பண்ணிவிட்டு அதே கமாண்ட் ப்ராம்ப்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இதில் வந்து கனெக்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஏகேஎஸ் கிளஸ்டரும் நம்ம லோக்கலில் கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளஸ்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியாச்சு. அட்டாச் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வித் ஏகேஎஸ். இங்கே வந்து நம்மளோட நேம் அப்டேட் பண்ணிக்கலாம். கிளஸ்டர் நேம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளஸ்டர் நேம் வந்து ஜாவா கிளஸ்டர். சாரி, ஜாவா கிளஸ்டர் நேம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அஷூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிஸ் கண்டெய்னர் இந்த நேம் காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வந்து கண்டெய்னர் நேம் ACR நேம் கொடுத்துடணும், ஜாவா அப்ளிகேஷன். தென் இங்கே வந்து ரிசோர்ஸ் குரூப் நேமும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன ரிசோர்ஸ் குரூப்பில் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ரிசோர்ஸ், அதுதான் அதோட பேர் தான். ரிசோர்ஸ் குரூப் கிளிக் பண்ணுங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப் இங்கே இருக்கும். ஜாவா அப்ளிகேஷன் தான் நம்ம கிரியேட் பண்ண ரிசோர்ஸ். இப்போ நம்ம அப்டேட் பண்ணியாச்சு இந்த கமாண்டில். இந்த கமாண்ட் நான்
லிங்க்கில் கொடுத்துட்றேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட்டாச் அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி ஏகேஎஸ் கிளஸ்டரோட அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட அஜூர் சிஎல்ஐயில் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா கண்டெய்னர் இப்போ அட்டாச் ஆகும். இங்கே அப்டேட் வருது பாருங்கள், ஆட் ரோல் ப்ரொபகேஷன் டன் 100% டன்னு வந்துடுச்சு. ஸ்டார்டிங் இன் ப்ராக்ரஸ். இது முடிட்டோம். நம்ம பேரலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் பண்ணுவோம். இது முடியறதுக்குள்ள நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பைப்லைன் கிரியேஷன் அண்ட் டிப்ளாய். நம்ம பைப்லைன் கிரியேஷனுக்கு போயிடலாம். இப்போ பைப்லைன் நம்மளோட கோடு எங்கே இருக்குன்னா அஜூர் ரெபாசிட்டரியில் இருக்குது. அஜூர் ரெப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிளாசிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ணலான்னா நியூ பைப்லைன், யூஸ் கிளாசிக் எடிட்டர். நம்மளோட ரெபாசிட்டரி எங்கே இருக்குன்னா அஜூர் ரெபாசிட்டரி, அஜூர் ரெப்போஸில் இருக்க கோடு. நம்மளோட கோடு எங்கே இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட செலெக்ஷன் வந்து மாறும். சோர்ஸ் கோடு எங்கே இருக்கோ அது. இங்கே வந்து பைப்லைன் டார்கெட் ப்ராஜெக்ட் வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். டீம் ப்ராஜெக்ட் பைப்லைன் 1ன்னு இருக்கட்டும். ரெபாசிட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண ரெபாசிட்டரி ஸ்ப்ரிங் ரூட் அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த இதை செலக்ட் பண்ணிக்கலாம். பிரான்ச்சஸ் வந்து இப்போதைக்கு மெயின் பிரான்ச்சில் தான் நம்ம வச்சுருக்கோம் நம்மளோட கோடு, அதனால மெயின் பிரான்ச் இருக்கட்டும். கண்டினியூ. இப்போ வந்து நம்ம எதை டிப்ளாய் பண்ண போகிறோமோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அப்படி இல்லைனா எம்டியாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டாக்கர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம், அதனால என்ன பண்ணலாம், டாக்கர் கண்டெய்னர் அப்ளை கொடுத்தோம்னா ஸ்டெப்ஸ் லோட் ஆகிடுச்சு. இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ் லோட் ஆச்சுன்னா டாக்கர் பில்ட் அண்ட் இமேஜ் புஷ், அந்த ஸ்டெப் வந்து நமக்கு வந்து இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் ஜாவா அப்ளிகேஷன், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் சோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏஜென்ட் வந்து செல்ஃப் ஹோஸ்டட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்ட் ஹோஸ்டட் யூஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம அஜூர் பைப்லைன்ஸ் அவங்க ஹோஸ்டடை யூஸ் பண்ணிக்கலாம். அஜூர் பைப்லைன்ஸ் ஏஜென்ட் வந்து உபுண்டு லேட்டஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உபுண்டு லேட்டஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பில்ட் அண்ட் இமேஜ், இது வந்து புஷ் அண்ட் இமேஜ். இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஜாவா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால மேவன் டாஸ்க் ஆட் பண்ணணும். ஜாவாக்கு வந்து மேவன், அதனால அது மாதிரி ஒரு அப்ளிகேஷனோட லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஜாவா மேவன் யூஸ் பண்ணுவோம். பில்டு டெஸ்ட் அண்ட் டிப்ளாய் வித் அப்பாச்சி மேவன் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு வரணும், இதான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மேவன் பாம் ஃபைல் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனில் கொடுக்கணும். இப்போது நமக்கு வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட கோடில் அஜூர் ரெப்போஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரெப்போஸில் pom.xml நம்மளோட பேஸ் ஃபோல்டர்லேயே இருக்குது. ஸ்ப்ரிங் பூட் ஜாவா அப்ளிகேஷனில் பேஸ் ஃபோல்டர்லேயே இருக்குது, அதனால வந்து வெறும் pom.xml அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சப்போஸ் ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் அந்த ஃபோல்டர் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு pom.xml கொடுக்குறோம். நம்ம வந்து பேக்கேஜ் பண்ண போகிறோம், பேக்கேஜ் கரெக்டு. பப்ளிஷ் டு நம்ம ஜெயின் டெஸ்ட் ரிசல்ட் தான் பப்ளிஷ் பண்ண போகிறதில்ல, அதனால் அன்செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பில்ட் அண்ட் இமேஜ். டாக்கர் இமேஜை வந்து பில்ட் பண்ண போகிறோம், அதுதான் இது. பில்ட் அண்ட் டாக்கர் இமேஜ் அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. இப்போ வந்து அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதான் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வந்து நம்மளோட இப்போ தான் கிரியேட் பண்ணோம். அந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி சர்வீஸ் கனெக்ஷன் கிரியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ரெஜிஸ்ட்ரி வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணனால இங்கே வந்து டேரெக்டாக ஜாவா அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி வந்து இங்கே காட்டுது. அதனால் இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து பில்ட் பண்ண போகிறோம், அதனால் பில்ட் அண்ட் இமேஜ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து டாக்கர் ஃபைல். நம்மளோட டாக்கர் ஃபைல் வந்து செலக்ட் பண்ணணும், அது வந்து கோடில் இருக்குது.
கோடில் இருக்க டாக்கர் ஃபைலை நம்ம பேஸ் கோடில் இருக்கோம் டாக்கர் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பில்ட் ஆர்குமெண்ட், யூஸ் பில்டு கான்டெக்ஸ்ட். இங்கே வந்து இமேஜ் நேம் வந்து இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பில்டு டாட் பில்ட் ஐடி. இது எப்படின்னா நம்ம ஒரு பில்டாக பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும், அதுக்காக தான் இங்கே பில்டு டாட் பில்ட் ஐடின்னு கொடுக்குறோம். நமக்கு எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாது, அதுக்காக தான் இந்த பில்டு டாட் பில்ட் ஐடி வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து இந்த டாஸ்க் வந்து பில்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து புஷ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணுறோம், கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி செலக்ட் பண்ணுறோம், ஜாவா அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் புஷ் பண்ணுறதுக்கு இமேஜ் ஏசிஆரில் அதை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் குவாலிஃபை இமேஜ் நேம் அதை செக்இன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்மளோட டாஸ்க் வந்து இப்போ 3 ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா காப்பி ஃபைல்ஸ். இந்த டாஸ்க் செலக்ட் பண்ணுறோம். இந்த டாஸ்கில் நம்ம எதை காப்பி பண்ண போகிறோம்னா நம்மளோட deployment.yaml ஃபைல், நம்மளோட Kubernetes manifest ஃபைலை இங்கே காப்பி பண்ண போகிறோம். சோர்ஸ் ஃபோல்டர் செலக்ட், AKS deploy செலக்ட். நமக்கு வந்து டைரெக்டாக பேஸ் லொக்கேஷனில் நம்மளோட இந்த ஃபைல் இருக்குது. ஏதாவது ஃபோல்டர்னா ஃபோல்டர் கொடுக்கலாம். நமக்கு வந்து பேஸ் லொக்கேஷன் இருக்கனால ஃபோல்டர் நேம் தேவையில்ல, கண்டென்ட்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஃபைல் மட்டும் தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம், அதனால அந்த கண்டென்ட்ஸ் நேம் எடுத்து இங்கே கொடுத்துட்றோம். இப்போ டார்கெட் ஃபோல்டர் எங்கே காப்பி ஆகணும், நமக்கு வந்து ஆர்டிஃபேக்ட் ஸ்டேஜிங் டைரக்டரியில் தான் காப்பி ஆகணும். இந்த இடத்துல காப்பி ஆகிடும் அந்த ஃபைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். அந்த காப்பியான ஃபைல்ஸை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். இதுதான், இந்த டாஸ்க் தான் கரெக்டான டாஸ்க். இந்த டாஸ்க் செலக்ட் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பில்ட் ஆர்டிஃபேக்ட் ஏற்கனவே பில்ட் பண்ணதை நம்ம இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம். பாத் டு பப்ளிஷ், நம்ம ஆர்டிஃபேக்ட் ஸ்டேஜிங் டைரக்டரி எதுனா சேவ் பண்ணோம், அந்த பாத் டிஃபால்ட்டாக வந்துச்சு. அப்படி இல்லைனாலும் இங்கே காப்பி பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கலாம், எந்த பாத் வந்து காப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆர்டிஃபேக்ட் நேம் வந்து கொடுக்குறோம், ட்ராப் லொக்கேஷன் நம்ம வேறு எதுனா நேம் மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். நமக்கு ட்ராப் லொக்கேஷனே போதும். எதில் பப்ளிஷ் பண்ணோம், அஜூர் பைப்லைனில் பப்ளிஷ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இந்த டாஸ்க்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து பைப்லைன் நேமிங் கொடுத்துலாம், டிப்ளாய் ஜாவா அப்ளிகேஷன். நம்ம இப்போ பில்டு தான் பண்ண போகிறோம், அதனால பில்டுன்னு நேமிங் கொடுத்துக்கலாம். பில்டு ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் கொடுத்துக்கலாம். நமக்கு வந்து அந்த நேமிங் கொடுத்தது வந்து இங்கே வந்துடுச்சு. ஏஜென்ட் புல் வந்து அஜூர் பைப்லைன் தான் செலக்ட் பண்ணோம். செல்ஃப் ஹோஸ்டட் ஆர் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறது அஜூர் ஹோஸ்டட் ஏஜென்ட் தான். இங்கே வந்து உபுண்டு லேட்டஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரன் ஆன் ஏஜென்ட் இங்கேயும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பைப்லைன் சேவ் அண்ட் கியூ கொடுக்கலாம். சேவ் அண்ட் கியூ கொடுத்ததுக்கப்புறம் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சேவ் அண்ட் ரன் கொடுத்தா இப்போ பைப்லைன் ரன் ஆகிடும். இங்கே வந்து லாக் பார்க்கலாம், பைப்லைன் என்ன ஸ்டேஜில் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே லாக் காமிக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் ஆகிடுச்சு. இதில் maven.xml டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பில்ட் அன் இமேஜ், தென் புஷ் அன் இமேஜ் டு த அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. இந்த கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரிக்கு புஷ் ஆகிடுச்சு. அப்புறம் காப்பி ஃபைல்ஸ், நம்ம காப்பி பண்ண ஃபைல்ஸு ஆர்டிஃபேக்ட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. போஸ்ட் ஜாப் செக் அவுட், இந்த ஆர்டிஃபேக்ட் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ்ட் ஒன் கன்சியூம்டு, நம்ம காப்பி பண்ண ஃபைல் இங்கே காப்பி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த YAML ஃபைலில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம். பிஃபோர் ரிலீஸ் பைப்லைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து கன்சியூம் பண்ணுவோம் நம்ம, அதனால இங்கே சேஞ்ச் பண்ணணும். அது புரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செக் பண்ணலாம், நம்மளோட அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரியில் நம்ம இமேஜ் புஷ் பண்ணதை போய் சேவ் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ ரிசோர்ஸில் ஜாவா அப்ளிகேஷன்,
சர்வீசஸில் ரெபாசிட்டரி வந்தாலும் நம்ம இப்போ புஷ் பண்ண இமேஜ் வந்து இங்கே சேவ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் ஜாவா அப்ளிகேஷன் வந்திருக்கா. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ புஷ் பண்ண இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதனோட யூஆர்எல் நமக்கு இப்போ கிடைக்கும். இந்த யூஆர்எல் எடுத்துட்டு இந்த யூஆர்எல் நம்ம எடுத்துக்கிட்டு போகிறோம். இந்த யூஆர்எல் நம்ம எடுத்துக்கிட்டு எங்கே இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட ரெபாசிட்ரி, தட் இஸ் அஷூர் ரெபாசிட்ரியில் இந்த ஏகேஎஸ் deployment.yaml ஃபைல், இந்த deployment.yaml ஃபைலில் இந்த இமேஜ் நேமில் பில்ட் ஐடி மட்டும் மாறிட்டே இருக்கும். அதனால நம்ம வேரியபிளாக யூஸ் பண்ணுறோம், அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கமிட் கொடுக்குறோம். கமிட் கொடுத்துட்டு updated AKS updated deployment ACR.yaml நமக்கு கரெக்டான ஒர்க் பண்ண கமெண்ட் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு புஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதுதான் இதை சொல்கிறது. கமிட் இப்போ கமிட் கொடுத்துட்டோம். நம்ம பைப்லைனை ரன் பண்ணிக்கலாம். பைப்லைன் பில்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டாஸ்க்கு ரிலீஸ் பைப்லைன் கிரியேட் பண்ணலாம். பேரலாக இது பில்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ரிலீஸ் ஃபோல்டரில் போயிட்டு நியூ ரிலீஸ் பைப்லைன். இப்போ நம்ம என்ன ரிலீஸ் பண்ண போகிறோம், இங்கே டேரெக்டாக டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டெம்ப்ளேட்னா இப்போ நம்ம குபர்னெட்டிஸ் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். அதனால் கியூப் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். kubectl kubernetes deployment apply stage name deploy to dev deploy to QA இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம கொடுக்குறோம். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். இங்கே வந்து ஆர்டிஃபேக்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆர்டிஃபேக்ட் எதை ஆட் பண்ண போகிறோம்னா இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் இது. ப்ராஜெக்டில் பைப்லைனோட நேம், பில்டு ஜாவா அப்ளிகேஷன் தான் நம்ம பைப்லைனோட நேம். இது வந்து டிஃபால்ட் வெர்ஷன், லேட்டஸ்ட்டாக எது பில்ட் ஆச்சோ அந்த வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டிப்ளாய்மெண்ட்டுக்கு. இந்த அலியாஸ்ன்றது நம்ம கொடுக்கறது ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து எப்போல்லாம் இந்த ஆர்டிஃபேக்ட் ரெடியோ அப்போல்லாம் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு டிப்ளாய் ஆகும். இது வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் ட்ரிக்கர். இது எனேபிள் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பில்டு சக்ஸஸ் ஆனோன்னே இங்கே டிப்ளாய் ஆகிடும். அதுதான் இது. சேவ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது பில்ட் ஆச்சுன்னா டிப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து ஆஃப்டர் ரிலீஸ் ஆர் மேனுவலாக நம்ம மேனுவலாக போயிட்டு ட்ரிகர் பண்ணோம். அதான் மேனுவல். இது வந்து இங்கே பில்டு ரெடி ஆனோன்னா இங்கே ட்ரிகர் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டாஸ்க் போகிறோம். டாஸ்கில் ஏஜென்ட் வந்து விண்டோஸ் ஹோஸ்டட் 2019 அஷூர் ஹோஸ்டடே இருக்கட்டும், இது பிரச்சனை இல்லை. இல்லை அஷூர் பைப்லைனும் யூஸ் பண்ணிக்கலாம், எது ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே அஷூர் ஹோஸ்டட் தான். அதனால் இது இருக்கட்டும். அஷூர் விண்டோஸ் ஹோஸ்டட் 2019 இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து kubectl இப்போ வந்து குபர்னெட்டிஸ் சர்வீஸ் கனெக்ஷன். இப்போ வந்து சர்வீஸ் கனெக்ஷன் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணோம். ஏன்னா நம்ம குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். நியூ கொடுத்துட்டு அஷூர் சப்ஸ்கிரிப்ஷன் லோடிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது. இப்போ வந்து லாகின் பண்ண சொல்லுது. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்கள் யூசர் ஐடி அத்தன்டிகேட் பண்ண விட்டேன். இங்கே லோட் ஆகிடும். கிளஸ்டர் செலக்ட் பண்ண சொல்லும். நம்ம கிரியேட் பண்ண கிளஸ்டர் வந்து ஜாவா அப்ளிகேஷன். இந்த கிளஸ்டர் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த கிளஸ்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜாவா கிளஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நேம் ஸ்பேஸ் வந்து எப்பவுமே டிஃபால்ட் தான். நம்ம டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் டிப்ளாய்மெண்ட். இதெல்லாம் வந்து சிஸ்டமோட நோட்ஸ் நேம் ஸ்பேஸ் அதை யூஸ் பண்ணக்கூடாது டிப்ளாய் பண்ணுறதுக்கு. டிஃபால்ட் அப்படிலாம் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணலாம். அதில் தான் அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். அந்த டிஃபால்ட் செலக்ட் பண்ணிக்கணும். சர்வீஸ் கனெக்ஷன் நேமிங் கொடுத்துக்கலாம். ஜாவா சர்வீஸ் கிளஸ்டர் கனெக்ஷன் K8s Kubernetes cluster connection. Grant access to all pipelines. Save.
இந்த கனெக்ஷன் எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்னா நம்மளோட இங்கே அஜூர் டெவாப்ஸ்லேருந்து அஜூர் சப்ஸ்கிரிப்ஷனை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிப்ளாய் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ செட்டிங் அப் கனெக்ஷன். கனெக்ஷன் செட்டப் ஆகிடுச்சு. ஜாவா K8s கனெக்ஷன் இங்கே லோட் ஆகிடுச்சா. இப்போ ட்ராப்டவுனில் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கிற கனெக்ஷன்லாம் இங்கே காட்டும். இப்போ வந்து இந்த கனெக்ஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம கிரியேட் பண்ண கனெக்ஷன் அதை கொடுத்துட்டு நேம் ஸ்பேஸும் அங்கேயே கொடுத்துட்டோம். அதனால டிஃபால்ட் தான், இது தரணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கமாண்ட் என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம Kubernetes அப்ளை கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ண போகிறதில்ல, டெலீட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது, நம்ம ரன் பண்ண போகிறது அப்ளை கமாண்ட். அப்ளை யூஸ் பண்ணி தான் Kubernetes டிப்ளாய் பண்ணுவோம். அதனால அப்ளை கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். கியூப் மேனிஃபெஸ்ட் ஃபைல் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைலாக யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து கொடுத்தோம்னா இந்த பில் ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட்லேருந்து பப்ளிஷ் ஆன AKS டிப்ளாய்மெண்ட் ஃபைல், தட் இஸ் Kubernetes மேனிஃபெஸ்ட் ஃபைலை செலக்ட் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மற்ற எல்லா ஆப்ஷன் ஓகே, மற்ற எல்லா ஆப்ஷன் டிஃபால்ட் தான். மற்ற எந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்க தேவையில்ல. இதில் தான் டிப்ளாய் பண்ண போகிறோம். இதை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு டாஸ்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த இதில் வந்து நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணோம்னா build.buildID. இந்த build.buildIDயை என்ன பண்ண போகிறோம், இந்த build.buildIDயை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் நம்பர் ஜென்ரேட் ஆகுதுல்ல, இமேஜ் நம்பர் இங்கே ACRல பார்த்தீங்கன்னா 64 build.buildIDனா அதுக்கு வேரியபிளாக தான் இருக்குது. இந்த வேரியபிள் ரீப்ளேஸ் ஆகணும். அதுக்கு அப்போ தான் அந்த இமேஜ் எடுத்துக்கும். அதுக்காக நம்ம புதுசாக ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம். நம்மளோட ரிலீஸ் பைப்லைன் டோக்கன் சர்ச் பண்ணிங்கன்னா டாஸ்க் வரும். ரீப்ளேஸ் டோக்கன் கொடுத்துட்டு இதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ரீப்ளேஸ் டோக்கன், அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும். நம்மளோட பேட்டர்ன் வந்து எந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா டாலர், இதுதான் வேரியபிள் வந்து இந்த பேட்டர்ன் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல்ஸ் அப்படி தான் இருக்கும். ப்ராக்கெட்குள்ளே build.buildID அந்த பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம பைப்லைனில். நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஃபைல், எந்த ஃபைலில் வந்து இது வந்து ஃபோல்டர் ரூட், எந்த ஃபைலில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் ட்ராப் லொக்கேஷனில் இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. பப்ளிஷ் ஆனது system.default ஒர்க்கிங் டைரக்டரியில் இருக்கும். இந்த ஃபோல்டரில் இந்த ஃபைல் பண்ண போகிறோம். ஃபைல் நேம் இங்கே வந்து ரூட் மட்டும் தான் கொடுக்கணும். அதனால் இந்த ஃபைல் நேம் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கலாம் ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேமில் அதை டோக்கனை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா நம்ம இங்கே இருக்கிற இமேஜ் நேம் 64 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் ஆகும் அந்த ரீப்ளேஸ் டோக்கனில். அதை தான் நம்ம இந்த ஸ்டெப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மற்ற எல்லா ஆப்ஷன்ஸும் ஓகே. இந்த பேட்டர்ன் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இந்த பாத்தெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே சேவ் கொடுத்துட்றோம். சேவ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி ரன் பண்ண பைப்லைன் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் பண்ண பைப்லைன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இங்கே பப்ளிஷும் ஆகிடுச்சு. இப்போ ரிலீஸ் பைப்லைன் போயிடலாம். நோ டிப்ளாய்மெண்ட் ஃபவுண்ட், கிரியேட் ரிலீஸ் கொடுக்குறோம். ரிலீஸ் ஒன் ஹஸ் பீன் queued. இங்கே ஓப்பன் பண்ணுவோம். லாக்ஸ் செக் பண்ணலாம். ப்ரிப்பேரிங் அன் ஏஜென்ட் ஃபார் த ஜாப், ஏஜென்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. kubectl அப்ளை கமாண்டும் ரன் ஆகிட்டு இருக்கு. டிப்ளாய்மெண்ட் கிரியேட்டட் இங்கே வந்திருக்கு பாருங்கள். டிப்ளாய்மெண்ட் நம்ம இப்போ டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய்மெண்ட் கிரியேட்டட், ஆப் கிரியேட்டட்.
இப்போ நம்ம அப்ளிகேஷன் Kubernetes கிளஸ்டரில் போய் பார்த்தோம்னா நம்ம இப்போ டிப்ளாய் பண்ண ஆப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஜாவா அப்ளிகேஷன் Kubernetes கிளஸ்டருக்குள்ள ஒர்க் லோடில் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண ஒர்க் லோட்ஸ்லாம் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். அதுதான் இங்கே காட்டுது பாருங்கள். சர்வீசஸ் அண்ட் இங்கிரஸ் வந்தோம்னா இதில் வந்து ஐபி அட்ரஸ் காட்டும். நம்மளோட எக்ஸ்போஸ் பண்ணியிருக்க ஐபி வந்து இங்கே எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் பூட் ஆப், இந்த ஆப் தான் லோட் பேலன்சர் மூலமாக தான் நம்ம அவுட் சைட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஐபியை கிளிக் பண்ணோம்னா நம்ம டிப்ளாய் பண்ண அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு சப்மிட். இப்போ நம்ம சப்மிட் பண்ணுறது கெட் ஆல் கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா விராட் கோலி. இப்போ நம்ம சப்மிட் பண்ணது எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். சப்மிட், கெட் ஆல் கஸ்டமர். சிம்பிள் அப்ளிகேஷன் இதான் டிப்ளாய் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுதான் AKS டிப்ளாய்மெண்ட், ஜாவா அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் இன் AKS. இது வந்து நேமிங் கன்வென்ஷன் அங்கே EKSன்னு இருக்குது. அது பிரச்சனை இல்லை. இப்போ சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம், நம்ம தேவைன்னா சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். அங்கே உள்ள ஜஸ்ட் இது நேமிங் தான். ஜஸ்ட் அப்ளிகேஷன் எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அவ்வளோதான். இது சிம்பிள் அப்ளிகேஷன். இப்போ நம்ம இதை வந்து நம்மளோட அஜூர் CLIல இந்த கிளஸ்டர்லாம் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம kubectl get pods அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கிளஸ்டரில் என்னென்ன பாட்லாம் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த பாட்ஸ்லாம் இங்கே காமிக்கும். ரன்னிங் எல்லா பாட்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. தென் நம்ம டிப்ளாய் பண்ணது பார்க்கணும் அப்படின்னா kubectl get svc இது கொடுத்தோம்னா கிளியராக லிஸ்ட் ஆகும். நம்ம அங்கே பார்த்த எக்ஸ்டர்னல் ஐபி இந்த ஐபி அட்ரஸ் தான். இந்த எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் வச்சு தான் நம்ம அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஜாவா அப்ளிகேஷனை Kubernetes கிளஸ்டர் யூஸ் பண்ணி அஜூர் கண்டெய்னர் ரெஜிஸ்டரில் புஷ் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னர் ரெஜிஸ்டரில் புஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணியிருக்கோம் AKS கிளஸ்டரோட. இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க. வேறு ஏதாவது டாபிக்ஸ் கவர் பண்ணணும், இதில் ஏதாவது டாபிக்ஸ் புரியல செப்பரேட்டாக எடுக்கணுன்னாலும் செப்பரேட்டாக வீடியோ பண்ணலாம். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.